வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவில் எதிரொலிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இடதுசாரி இயக்க மாணவர்கள் இதை தொடங்கினாங்க. கல்லூரி மாணவர்கள் தன்னெழுச்சியாக இந்த காக்ரோச் பார்ட்டி நடத்துகின்ற டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. காக்ரோச் பார்ட்டி நடத்துவது நீட் தேர்வு எதிர்ப்பு அல்ல, அந்த முறைகேடு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிற போராட்டம். ஆனால் தமிழ்நாடு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. நீட் தேர்வே கூடாது என்பது அதுதான் திமுகவினுடைய ஸ்டாண்டு, அதுதான் தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டு. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள் எல்லாருடைய ஸ்டாண்டும் நீட் வேணாங்கிறது தான். வேறு மாநிலத்தில் வேணால் அது வேறு பேரில் இருக்கலாம். தமிழ்நாட்டில் நீட்டு வேணான்னு தான் எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டுடைய பேட்டன். இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட்டு வேணான்னு தான் சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே வேணாங்கிறாங்க. ஆனால் போராட்டம் நடத்தினா ஏன் முடக்கிறாங்க புரியல. இன்று தமிழக அரசின் ஸ்டாண்டே நீட்டு வேணாங்கிறது தான். அப்போ இந்த நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது ஏன் முடக்கிறாங்க? இந்த விஷயம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வியாக தமிழ்நாட்டு அரசை நோக்கி, தமிழ்நாட்டு காவல்துறையை நோக்கி விஜய் ஆதரவாளர்கள், அதாவது இப்போ இயக்குனர் அமீர் போன்றவர்கள்லாம் விஜய்க்கு எதிர்ப்பாளர்களோ திமுக காரன்மாரெலாம் கிடையாது. அவங்க விஜய் வந்த உடனே வரட்டும், இப்போ தானே வந்திருக்காரு, ஏன் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேட்ட நபர் தான் இயக்குனர் அமீர். அவரே விமர்சனம் செய்கிறாரு. கட்சி ஆரம்பித்த போது ஒரு மாதிரி இருக்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுகிறாங்க, கட்சியே ஆரம்பிக்காதப்ப கட்சி இப்போ போட்டு உட்காருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஜாடமாடியாக சொல்லிவிட்டு, நான் யாருக்கு எதிரானவே இல்லை, நான் எந்த கட்சிக்கு எதிரானவே இல்லை, அது உங்களுக்கு தெரியும், ஆனால் நடந்ததை சொல்கிறேன், எந்த கட்சியும் நம்பாதீங்க, மக்கள் மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ விஜயை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு இப்போ திமுக எதிர்க்குது, மற்ற பெரியாரிஸ்டுகள் எதிர்க்கிறாங்கங்கிற நிலை தாண்டி விஜய் கட்சியை ஆதரித்தவர்கள் எதிர்க்கிறார்கள். வேறு வழி இல்லை. இடதுசாரிகள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இடதுசாரி நீ தலைமையை எதிர்க்கிறதோ எதிர்க்கலையோ மாணவர் அமைப்புகள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மாணவர்களை அடிக்கிறாங்க, கையை முறுக்குறாங்க. ஜனநாயகம் படம் ரிலீஸ் அப்போ நீ எதுக்கு இதுக்கு போராடுறங்கிற கோபம் அவங்கள்ட்ட இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட வருது. இங்கே ஒரு இளைஞர்கள் நீட்டு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கான் ஜனநாயகத்துக்காக, நீ ஜனநாயகனுக்காக பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தோழர் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் கிளிக்கிறாரு. விஜய் அரசை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் முத்தரசன். பேசணுமும் கூட நாங்கள் இந்த அரசை கண்டிக்கிறோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிபிஐ சிபிஎம்கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு. நான் ஏன் சிபிஐன்னு சொல்கிறேன்னா, இந்த ஆட்சியை நாங்கள் தாங்கி பிடிப்போம், இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருகிறோம், பாஜக வந்துவிடக்கூடாதுக்காக ஆதரிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த கட்சிகளே, ஐயோ இது என்ன இப்படி மாணவர்களுக்கு எதிராக, இளைஞர்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்குது அப்படின்னோடனே அவர்களே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட முக்கியமானது ஜீவா டுடே தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டு வந்த ஒரு கருத்தியல் கோட்பாடு. நான் ஜீவா டுடே தொடர்ந்து சொன்னேன், மற்ற விவாதங்களில் தொலைக்காட்சி விவாதங்களில் நான் பங்கேற்கும் போதும் இந்த கருத்தை அழுத்தி சொன்னேன். அவங்கெல்லாம் என் முன்னாடி வச்சு அந்த விஜய் தரப்பு ஆதரவாளர்கள் பேசும்போது, இதுவரையும் திராவிட கட்சிகள் தந்ததா தலித்துகளுக்கு அதிகாரம் தந்ததா, ஐயோ சாமானியர்கள் தலித்துகளை மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க, சாமானியர்களுக்கு அதிகாரம் தந்துட்டாங்க, திமுக தருமா அதிமுக தருமா, இதுவரையும் யாரும் தந்ததுண்டா, தலித்துகளுக்கு 8 அமைச்சர்னாங்க. நான் ஒரு விவாதத்தில் பேசும்போது அதான் கேட்டேன், 6 தலித் அமைச்சர்கள் இந்த கட்சியில் தந்திருக்கிறாங்க, இதில் ராஜ்மோகன் தவிர்த்து எத்தனை தலித் அமைச்சர்கள் இருக்காங்கன்னு பேரை மட்டும் எல்லாரும் சொல்லுங்கண்ணே. பேர் சொல்ல முடியல. இவர்கள் உருவாக்கி வைத்திருப்பது ஒரு டோக்கன் பாலிடிக்ஸ். ஒரு பேருக்கு ஒருத்தரை வச்சுட்டு தலிதா பாணியே தலித்தை கணக்கு காமிப்பா, நோட்டில் எழுதிக்கோ, 6 தலித் எங்கள் கட்சி கொடுத்துருக்கு, இவ்வளவுதானே ஒழிய இதில் தலித் அரசியலோ, தலித் முன்னேற்றமோ, தலித்துகளுக்கான பொருளாதார முன்னேற்றமோ, கல்வி முன்னேற்ற அரசியலோ, அவர்களுக்கான அரசியலோ, சமூக நீதியோ எதுவுமே கிடையாது. நான் அதான் சொல்லுவேன், சத்தியவாணி முத்து, பருதி இளமருதி போன்றவர்கள், ஆராசா போன்றவர்கள் திமுகவிலே சரி அதிமுகவிலே சரி வேறு சில முற்போக்கு இயக்கங்களில் தலித்துகள் இருந்தால் அவர்கள் ஆளுமைகளாக இருப்பாங்க, அரசியல் பேசுபவர்களாக இருப்பாங்க, ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, பெரியாரிஸ்டாக இருப்பாங்க, கான்ஸ்டியூஷனில் நிபுணராக இருந்தாங்க. நீங்கள் விஜய் கட்சியில் ஒரு 6 அமைச்சர் வச்சுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது ராஜ்மோகனை தவிர்த்து வேறு யார் பேர் கூட தெரியாது, உருவம் தெரியாது, என்ன மினிஸ்டர்னே மக்களுக்கு தெரியாது. பருதி பேரெல்லாம் வரலாற்றிலேருந்து நீக்கவே முடியாது. நீங்கள் 29 வயசில் ஆராசா அமைச்சர். அப்போ நான் அதைத்தான் சொன்னேன், நீங்கள் இந்த விஜய் கட்சியில் தலித்துகளுக்கு அமைச்சர் இதுவரையும் தரல, தந்துட்டாங்க, 6 அமைச்சர் தந்துட்டாங்க சொல்லும்போது இதனால் என்ன அந்த மக்களுக்கு பலன்? இது ஒரு டோக்கன் பாலிடிக்ஸ், இது ஒரு அடையாள அரசியல். இதை பிஜேபி காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி பிராமின் பார்ட்டிங்கிற விமர்சனம் வந்த உடனே பிஜேபி என்ன தெரியுமா பண்ணாங்க, உமா பாரதி, கல்யாண் சிங் போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை முதலமைச்சராகினாங்க ஊபி மத்திய பிரதேசத்தில். அப்படி பிற்படுத்தப்பட்டவங்களை முதலமைச்சராகிட்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை காலி செஞ்சாங்க, ரத யாத்திரை நடத்தினாங்க, மண்டலுக்கு எதிராக கமண்டல் போனாங்க.
ஆனால் பிற்படுத்தப்பட்டவரை முதலமைச்சராகினாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் நசுக்கிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்டவரை முதலமைச்சராக்கிட்டோம். இதுதான் பிஜேபி பாலிடிக்ஸ். தலித்துகள் மாட்டுக்கறி தின்னா தோலை உரிக்கிறது, தலித் மக்கள் உயர்கல்விக்கான ஸ்காலர்ஷிப்பை பறிக்கிறது, எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து முர்முவை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம், ராம்நாத் கோவிந்த குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம், ஒரு தலித்த மத்திய இணையமைச்சர் ஆக்கியிருக்கோம். இதுதான் பிஜேபி பேட்டர்ன். எல்லாமே டோக்கன் பாலிடிக்ஸு. நாங்கள் அப்துல் கலாம் நாங்கள் குடியரசுத் தலைவராக வச்சுருந்தோம், நஜிமா ஹெப்துல்லாவை வந்து நாங்கள் அவை தலைவராக வச்சுருந்தோம், முஸ்லீம்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் தந்திருக்கோம். இதுதான் பிஜேபி பேட்டர்ன். இஸ்லாமியர்கள் நலன் சார்ந்தோ கல்வி, பொருளாதாரம், சச்சார் கமிட்டியில் என்ன சொல்லியிருக்கு, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனில் என்ன சொல்லியிருக்கு, இதையெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு முறையில் கை வைப்பாங்க, கல்வி கூடங்களில் கை வைப்பாங்க, அவங்களுடைய உடையில் கை வைப்பாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கணக்குக்கு நாங்கள் ஒரு முஸ்லீம் குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம், எங்கள் இதுலேயும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இப்படி கணக்கு காப்பாங்க. தலித்து மக்கள் வளர்ச்சி எதுவும் பண்ணாமல் தலித்துகளை மினிஸ்டர் ஆக்கிட்டோம், குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம் வாங்க. இது பிஜேபி பேட்டர்ன். புரியுதுங்களா? ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தானே பிரதமராகவே இருக்கார் மோடி, எங்கள் பிஜேபி பிற்படுத்தப்பட்டவர் தானே, பிராமின் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய செயல்பாடு இடபிள்யூஎஸ் 10% வந்தால் உடனே அதை ஆதரிக்கிறது. இதே பேட்டர்ன் தான் விஜய் கட்சி பேட்டர்ன். இதைத்தான் நான் எல்லா விவாதங்களையும் சொல்கிறேன். எப்பா தலித்துகளுக்கு இப்போ அங்கீகாரம்னா என்னப்பா தலித்துகளுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க? அந்த தலித்துகளுக்கு இரட்டை வாக்குரிமைன்னா என்னன்னு தெரியுமா? பூனா ஒப்பந்தம்னா என்னன்னு தெரியுமா? பெரியார்னா என்னன்னு தெரியுமா? பெரியார் ஏன் தனிக்கிணறு கூடாது, பொது கிணறு வேணும்னு காந்திக்கு கடிதம் எழுதின வரலாறு தெரியுமா? என்ன கோவில் நுழைவு போராட்டம் தெரியுமா? வைக்கம் தெரியுமா? இல்லை அம்பேத்கருடைய மகர் போராட்டம் தெரியுமா? சவுதார் குல மீட்புக்கு அம்பேத்கர் பட்ட போராட்டம் எதுவுமே அந்த மக்களுக்கு தெரியாது. விஜய்க்கு விசில் அடித்தவங்கலாம் தலித் உரிமை போராளி கிடையாது. சினிமாவுக்கு போஸ்டர் ஒட்டினவங்கலாம் உங்களுக்கு அம்பேத்கரிஸ்ட்டு பெரியாரிஸ்ட்டு கிடையாது. அவங்களையெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு தலித்துகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டீங்கன்னு இதைத்தானப்பா ஜீவா டுடே நான் தொடர்ந்து சொன்னேன். இந்த பாலிடிக்ஸில் மயங்காதீங்க, இது தலித்துகளுக்கு அதிகாரத்தையும் தராது, உயர்வையும் தராது, அவங்கள சினிமா மயக்கத்துக்கு கொண்டு போய் வேறு மாதிரி ஆக்க போகிறீங்க அப்படின்னு நான் எச்சரித்தேன். எல்லா டிவிலையும் இதை நான் தொடர்ந்து சொன்னேன். எல்லோரும் வந்துட்டு தலித்துகளுக்கு இவங்கெல்லாம் அங்கீகாரம் தரல, விஜய் தலித்துகளை மீட்பர், தலித்துகளுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம், தலித்துகள் ஓட்டெல்லாம் விழுந்துருச்சு. அது உண்மைதான், தலித்துகள் ஓட்டு விஜய்க்கு போச்சு. ஆரோக்கியமானதா? இது பெரியார் அம்பேத்கர் படித்த ஒரு தலித் தோழன் வந்து இப்படி சினிமா கவர்ச்சிக்கு வாக்களிப்பாங்களா? இதைத்தான் நான் கேட்டேன். இன்றைக்கி அதே இதை பா ரஞ்சித் பேசுகிறார். அன்னைக்கு பா ரஞ்சித் ஆதரிச்சார், தலித்துகளுக்கு இவ்வளோ அமைச்சர் பதவி தந்துட்டாங்களே. இன்றைக்கி சொல்கிறார் ராஜ்மோகன்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறார். இந்த ராஜ்மோகன் அம்பேத்கர் குறித்தோ, சாதி ஒழிப்பு குறித்தோ, தலித் விடுதலை குறித்தோ பேசியோ எழுதியோ போராடியோ பேரணி நடத்தியோ நான் பார்த்ததில்ல. இவர் அமைச்சரானதுக்கப்புறம் தான் இவரெல்லாம் தலித்தா, எக்மோரில் நின்றுருக்காரு, ஒருவேளை தலித்தா, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுன்னே சொல்கிறாரு. இதை நான் சொல்லங்க, பா ரஞ்சித் சொல்கிறார். உண்மையிலே ராஜ்மோகன் அவர்களை எனக்குமே அவர் அமைச்சரானதுக்கப்புறம் தான் அவங்களாம் தலித்தானே எனக்குலாம் தெரியும். அப்போ ஒருத்தரை வந்து தலித்து வன்னியருங்கிறத தாண்டி அவங்க செயல்பாடுகள் சமூக நீதியின் அடிப்படையில் இருக்கா, சாதி ஒழிப்போடு இருக்கா, பொருளாதார சிந்தனையில் ஒரு இடதுசாரி தன்மை இருக்கா, இப்படி தான் ஒரு அணுகணுமே ஒழிய பிறப்பால் தலித் அதனால் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கீகரிச்சா இது வலதுசாரிகளுக்கும் பிஜேபிக்கு தான் சாதகமாக இருக்கும். பிஜேபி உடனே சூப்பராக செஞ்சுருவாங்க, தலித்துகளுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ், அவ்வளோதானே, ஓகே முர்மு ஆவோ ராம்நாத் கோவிந்தா வாங்க, யார் யாருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பாருங்கள், எஸ்சிகளுக்கு நாங்கள் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அம்பேத்கருக்கு எவ்வளோ பெரிய மணிமன்றம், இப்படி இதாக கணக்கு காமிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய அரசியல் அதுதான், டோக்கன் பாலிடிக்ஸ் தான், அடையாள அரசியல், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். இதைத்தான் பிஜேபி பேட்டர்ன், அதைத்தான் விஜய் எடுத்தார். இதுவரையும் திமுக தலித்துகளுக்கு மினிஸ்டர் பதவி தரல, நான் தர்றேன், 6 தர்றேன், 7 தர்றேன் வா அப்படின்ட்டு இதைத்தான் செஞ்சார் ஒழிய என்ன உள்ளடக்கம் என்ன, யாருக்கு அது பலன்? அந்த 6 அமைச்சர்களை தவிர்த்து வேறு எந்த தலித் மக்களுக்கு பலன்? 8 ஆணவ கொலைகள் நடந்து, ஆணவ கொலைகள் தொடர்ச்சியாக நடக்குதே. திமுக ஆட்சியில் நடந்தப்போ என்னாச்சு? தலித்துகளுக்காக பாதிக்கப்படுறாங்க. இங்கே என்னாச்சு? கட்சி கொடிகள் கட்டுவதுக்கு கூட பிரச்சனையாகுது. நாங்கள் இப்போ அம்பேத்கர் சிலையை கால் மேலே கால் போட்டு அம்பேத்கர் சிலையை திறக்க முடியுமான்னு விஜய் அரசில் கேட்குறாங்க, திறக்க முடியாதுன்னு பிரச்சனையாகுது. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறது? 6 தலித் அமைச்சர்கள் இருக்காங்களே, நீங்கள் தானே கேட்டீங்க தலித்துகளுக்கான ஆட்சி, தலித் அமைச்சர் ஒன்றும் இல்லையே. இன்றைக்கி பா ரஞ்சித்தே சொல்கிறாரு தலித்துகளுக்கான ஆட்சி இல்லது, அம்பேத்கர் சிலையை கூட அங்கே திறக்க முடியல. 6 தலித் அமைச்சர்களுக்கு அந்த 6 தலித் அமைச்சர்களுக்கு இந்த அம்பேத்கர் சிலை இஷ்யூ என்னன்னு தெரியுமா? வரலாறு தெரியுமா? அப்போ இதுதான் பிரச்சனை. அடிப்படையில் சமூக நீதினா என்ன, சாதி ஒழிப்புனா என்ன, தலித் அரசியல்னா என்ன, பேக்வர்டு பாலிடிக்ஸ்னா என்ன, பிசிஎஸ்சி ஒற்றுமைனா என்ன, எது இங்கே ஆதிக்க சக்தி, உண்மையான ஆதிக்கம் எது, சாதி அமைப்பில் உச்சாணி கொம்பில் இருப்பது யார் இதை ஆட்டுவிக்கிறா, இந்த அரசியல் புரிதல் எதுவும் இல்லாமல் அம்பேத்கர் பெரியார் யாரையும் படிக்காமல் பொத்தாமதும் ஒரு கணக்குக்கு தலித்தர் அங்கே முக்கியத்துவப்படுத்துனா பிஜேபி தான் தலித்துகளுக்கு நிறைய செய்யுது. அப்படி பார்த்தா தலித்துகளின் மீட்பர் பிஜேபி தான், மோடி தான்.
அதை அக்செப்ட் பண்ண வேண்டியதான். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். இன்றைக்கி நான் பேசுனது, ஜீவா டுடே பேசுனது இன்றைக்கி எல்லாரும் இப்போ பாரஞ்சித்தே பேசுகிறார். அன்னைக்கு பாரஞ்சித்தை ஆதரித்து கொண்டிருந்தார். திமுக தலித்துகளின் எதிரி விஜய் தான் மீட்பர்னு. இன்றைக்கி அவரே சொல்கிறாரு, விஜய் கட்சி தலித்துகளுக்கான கட்சி இல்லை, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு. இதைத்தானே நாங்கள் அன்றைக்கே சொன்னோம். அன்றைக்கே போய் நான் இதைத்தானே சொன்னேன். சொன்னப்பெல்லாம் பாருங்கள் விஜய் ஒரு நல்லது செய்கிறாரு அப்படின்னா, சரி இந்தா பாருங்கள். இயக்குனர் அமீர் கூட விஜய்க்கு வாய்ப்பு தருவோன்னு தான் சொன்னார். பரவாயில்ல, ஏதோ வந்துட்டாங்க, மக்கள் 108 சீட்டு கொடுத்துட்டாங்க, அவங்கள நம்ம ஆதரிப்போம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம், அவங்க தான் இந்த நாட்டை ஆளணும், மக்கள் கொடுத்துருக்காங்க, வரட்டும், இப்படி தான் அமீர் பேசியிருந்தார். இன்றைக்கி அந்த அமீர் வந்து சொல்லிட்டாரே, சினிமா கவர்ச்சியில் இருக்கீங்க, ஜனநாயகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், அங்கே ஜனநாயகன் படம் ரிலீஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, மாணவர்கள் இப்படி போராடும் போது என்னால் சினிமா பார்த்து கைத்தட்ட முடியாது. இதெல்லாம் அமீர் சொன்னது. அமீர் ஒன்றும் விஜய்க்கு எதிரானவர் கிடையாது, அவரே பேசுகிறார். அதான் கேட்டார், எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக வர்றதுக்காக பேசுவாங்க, கட்சியே ஆரம்பிக்காதவங்க பல பேர் வந்து கர்ச்சீப்பை போட்டு வந்து இந்த கூட்டத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நானும் உங்கள் ஆளு தான் சொல்லுவாங்க, பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க, ஆனால் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் சொல்கிறாரு, நான் விஜய்க்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை பேசுகிறேன். மோடி காவல்துறைக்கும் இந்த காவல்துறைக்கும் என்ன வேறுபாடு கேட்குறாரு இயக்குனர் அமீர் கேட்குறாரு. இப்போ இடதுசாரிகள் கொஞ்சம் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் தீவிரமாக விஜயை ஆதரிக்கக்கூடிய, விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இவங்களாம் ரொம்ப தீவிரமாக ஆதரிக்கிறாங்க விஜயை. அது தவிர்த்து பொதுமக்கள், ஓட்டு போட்ட இளைஞர்கள் பலர் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா ஓட்டு போட்ட எல்லா இளைஞர்களும் விஜய் ரசிகர்கள் கிடையாது. ஒரு பெரிய மாற்றத்தை விஜய் கொண்டு வந்துடுவார். திமுக பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு, மாறி இவங்க தான் கொள்ளையடிக்கிறாங்க, விஜய் வந்தால் கொள்ளையெல்லாம் அவருக்கு லஞ்சம் ஊழலே தெரியாது, நாங்கள் மந்தலேருந்து ஊழல் தான், குதிரை பேரம் தான், கோடிக்கணக்கான பேர் தான், கோடிக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் வா ஆவோ என் கட்சிக்கு வா, வாஷிங் மிஷின் ரெடியாக இருக்குன்னு கூப்பிட்டு மோடி பிஜேபியே மிஞ்சிற அளவுக்கு, வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா மாடலையே மிஞ்சிற அளவுக்கு, ஆப்ரேஷன் கமலாவெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு இருக்குது, ஆப்ரேஷன் விசில், அந்த அளவுக்கு எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிவிட்டு சேர்க்கக்கூடிய நிலை வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் போராடுகிற மக்களை கடந்த காலத்தில் விஜய் கட்சியினர் எப்படி சொன்னாங்க, உங்களை திமுக அரசு ஒடுக்குது, உங்களுக்காக நாங்கள் நிற்போன்னு. இப்போ இந்த ஆட்சியில் யார் ஒடுக்குறா? இப்பயும் திமுக தான் ஒடுக்குதா, அதிமுக தான் ஒடுக்குதா? அப்போ டெல்லியில் இருக்க காவல்துறை மாதிரியே தமிழ்நாடு காவல்துறையும் இருக்கிறது அப்படிங்கிற அரசியல் இயக்குனர் அமீரும் பேசினார். நடிகை ரேவதி சொன்னாங்க, ஆர்டிகல் 19 அது ஒரு உரிமை, எங்கள் பேச்சுரிமை, கருத்துரிமை அப்படின்னு ரேவதி பேசுனாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ரேவதிலாம் ஒரு காலத்தில் பிஜேபி சப்போர்ட்டர் தான், இப்போ அவங்க எந்த கட்சியிலும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரோஹிணி சிபிஎம்மில் இருக்காங்க, ரேவதி பிஜேபி சப்போர்ட்டராக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த மேடையில் ஏறி ஒரு இடதுசாரியாகவும் முற்போக்காகவும் மாணவர்களுக்காகவும் அரசுக்கு எதிராகவும் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களாம் அரசுக்கு எதிராக இப்படி போராடினதில் இளைஞர்களாக இருக்கும்போது, நீங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது இப்படி அரசுக்கு எதிராக போராடுவது மகிழ்ச்சியாக இருக்குது, எங்கள் தலைமுறை வருத்தப்படுறோம், உங்களை நினச்சி பெருமைப்படுறோம் ஜென்சிஸ் அப்படின்னு சொன்னது ஒரு நேர்மையான பதிவாக நான் பார்த்தேன். ஆண்ட்ரியா பேசியிருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் எப்பவும் போல் நல்லா, அவர் ஒரு எப்போவுமே ஒரு ப்ராக்ரெசிவாக முற்போக்கான சிந்தனையோடு பேசுகிறாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அரசுக்கு எதிரான உணர்வு, மனநிலை, ஒரு ஒடுக்குமுறைக்கு, அதிகார வர்க்கத்துக்கு எதிரான மனநிலை என்பது டெல்லியாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் கட்சியாக இல்லை. அதை தான் சொல்கிறேன். போராடுபவர் எல்லாரையும் நீங்கள் திமுக காரன் பெயிண்ட் பண்ண முடியாது. அங்கே எப்படி போராடுகிற எல்லாரையும் நக்சல் பாரின்னு பிளான் பண்ணுறாங்க பிஜேபி, அது மாதிரி இங்கே போராடுகிற மாணவர்களையும் இளைஞர்களையும், அந்த என் வாழ்க்கை என்னாகும்னு கண்ணில் ஒரு ஏக்கத்தோடு நிற்கிற அந்த பெண்களையும் குழந்தைகளையும் இளைஞர்களையும் பார்த்து நீங்கள் எல்லாருமே நக்சலு, இல்லை நீங்கள் எல்லாருமே திமுக காரன் இப்படிங்கிற அந்த முத்திரையை தயவு செய்து குத்தாதீங்க. அந்த குழந்தைங்க, அந்த இளைஞர்கள், போராடுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அவன் எதுக்கு தெருவில் வரணும்? அவனும் போய் ஜெயநாயகன் விசில் அடிக்கலாம்ல. கூட்டணும் போய் நான் தன்னந்த நீ ஆளுன்னு போய் விசில் அடிக்க வேண்டியதானே. அவன் அப்படி ஆள் இல்லையா, நான் தன்னந்த நீ ஆள்லடா, நான் ஒரு சமூகத்தோட பிரதிநிதிடா, நான் சமூகமாக நிற்கிறேன்டா, ஒரு சமூகத்திரளோட நிற்கிறேன்டா, நான் தமிழ்நாட்டுக்காரன்டா, நான் ஒரு மாணவர்றா, நான் ஒரு இளைஞர்றா, நான் பயங்கரவாதத்துக்கு எதிராக நிற்கிற போராளிடா அப்படின்னு வந்து நிற்கிறான்ல. அவன் வந்து ஒரு நடிகர் கட்டவுட்டுக்கு பாலவிசம் வைக்கலை, நடிகர் கட்டவுட்டுக்கு விசில் அடிக்கலை, வந்து நிற்கிறான். அதனால் அவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. உடனே கட்சி முத்திரை ஏதாவது ஒன்று குத்தி அந்த பிரச்சனையை காலி பண்ணாதீங்க. அதுபோல் காவல்துறை நண்பர்களுக்கு நான் கேட்பது, போராடுபவனா உங்கள் தம்பியாகவும் தங்கச்சியாகவும் மகனாகவும் மகளாகவும் பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். அவன் உங்களுக்கும் சேர்த்து தான் போராடுறான். காவல்துறை நண்பர்களே, உங்களுக்கும் சேர்த்து, உங்கள் குழந்தைக்கும் உங்கள் தலைமுறைக்கும் சேர்த்து தான் அந்த இளைஞன் போராடிக்கிட்டு இருக்கான். படிப்புக்காக போராடுறான், கல்விக்காக போராடுறான், நியாயத்துக்காக போராடுறான், படித்த படிப்புக்கு மார்க் வரலையேன்னு போராடுறான். அவன் படிக்காமல் இல்லை, அவன் படித்ததுக்கப்புறமும் மார்க்கில் ஃப்ராடு நடக்குது. தகுதியானவன் தெரிஞ்சு அவனை தகுதி தேர்வுகளின் மூலமாக வெளியேற்றுறீங்க. அவன் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கலாம், எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து கல்வி எங்களுக்கு மறுக்கப்படுகிறது, கல்வி எங்களுக்கு பறிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் கல்வி மறுக்கப்பட்டது, இன்றைக்கி பறிக்கப்படுகிறது கண்ணு முன்னாடியே.
அதை எதிர்த்து களத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே மக்களே, இதை கட்சி, ஜாதி, மதம், மொழியெல்லாம் தாண்டி மாணவர்கள் என்ற ஒரு கூட்டம் என்று திரண்டு நிற்கிறது. கல்வி எதேச்சதிகாரமாக இருக்கிறது, பணக்காரர்கள் கையில் இருக்கிறது, கோச்சிங் சென்டர்கள் கையில் இருக்கிறது. இதற்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிற கேள்வியை அவங்க கேட்டு நிற்கிறாங்க. எல்லாரும் மாணவர்கள் பக்கம் நில்லுங்க. எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களை எல்லாரும் எதிரியாக பார்க்காதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து கேட்கணுங்கிறத அரசுக்கும் காவல்துறைக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். போராடுகிற மாணவர்களுக்கு என் அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.